everyone. In the video நம்ம 9th maths exercise 3.4 8th sum தான் பார்க்க போறோம். Find x cube minus y cube if x minus y is equal to 5 and xy is equal to 14. என்ன கேக்குறாங்க அப்படினா x minus y ஓட வேல்யூ 5 xy ஓட வேல்யூ 14 இருந்துச்சுனா x cube மற்றும் y cube ஓட வேல்யூ என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ நமக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். என்ன தெரியும் x minus y is equal to 5 ன்னு தெரியும், xy is equal to 14 ன்னு தெரியும். என்ன நமக்கு தெரியாது x cube minus y cube அப்படிங்கிறது தான் என்னன்னு தெரியாது. இப்போ அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு x cube minus y cube அதுக்கான ஃபார்முலா என்னன்னா x minus y whole cube plus of 3 into xy bracketல x minus y அவ்வளவுதான். இப்போ இதுக்கான வேல்யூ நமக்கு தெரியும்ல, இத நாம அப்ளை பண்ணிடலாம். x minus y னா என்ன வரும் 5 whole cube plus 3 xy ஓட வேல்யூ வந்து 14 x minus y ஓட வேல்யூ அகைன் 5 அவ்வளவுதான். 5 cube னா என்ன வரும் 5 5 are 25 25 into 5 வந்து என்ன வரும் 125 plus 3 4s are 12 balance 1 3 1s are 3 1 is 3 3 plus 1 4 42 into 5 next again 125 plus 5 2s are 10 balance 1 5 4s are 20 20 plus 1 21 இது ஆட் பண்ணா 0 plus 5 5 2 plus 1 3 1 plus 2 3 அப்போ x cube minus y cube ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 335 அப்படிங்கிறது தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். 9th question, if a plus 1 by a is equal to 6 then find the value of a cube plus 1 by a cube. என்ன क्वेश्चन கேக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா a plus 1 by a ஓட வேல்யூ வந்து 6 ஆ இருந்துச்சுனா இதுக்கான வேல்யூ என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்றாங்க. a cube plus 1 by a cube ஓட வேல்யூ என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறதை எழுதிக்கலாம். given னு சொல்லிட்டு a plus 1 by a is equal to 6. அடுத்தது a cube plus 1 by a cube தான் என்ன தெரியாது, அதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், a cube plus b cube. இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா a plus b whole cube, இங்க பிளஸ்னா இந்த மைனஸ் வரும், 3ab பிராக்கெட்ல அகைன் a plus b ன்னு வரும். அவ்வளவுதான். இப்போ நாம ஃபர்ஸ்ட் உள்ளது a, செகண்ட் உள்ளது b ன்னு அப்ளை பண்ணலாம். இதுக்கான வேல்யூ தான் கண்டுபிடிக்க போறோம். a plus b whole cube ன்னு இருக்குல்ல, அப்ப a plus b whole cube அப்படிங்கிறது a plus 1 by a whole cube minus 3 into ab அப்படினா என்ன பண்ணலாம், அந்த a b ஓட வேல்யூ வந்து 1 by a. அடுத்தது a plus b அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அகைன் a plus 1 by a ன்னு அப்ளை பண்ணலாமா? இப்போ இதுக்கான வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும், a plus 1 by a ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க 6. அப்போ 6 cube மைனஸ் இந்த a-வும் இந்த a-வும் கேன்சல் ஆயிடும். அப்போ இங்க இருக்குது 3 இருக்கு. a plus 1 by a ஓட வேல்யூ அகைன் என்னன்னு தெரியும், நமக்கு 6 ன்னு தெரியும். 6 cube அப்படினா 216. 6 6 are 36. 36 6 ஆல மல்டிபிள் பண்ணும்போது 216. 3 6 are 18. ஓகேவா? அப்போ 216ல 18 மைனஸ் பண்ணோம்னா ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 198 அப்படிங்கிறது தான் இந்த a cube plus 1 a cube கான வேல்யூ. நெக்ஸ்ட் 10th question, if x squared plus 1 by x squared is equal to 23 then find the value of x plus 1 by x and x cube plus 1 by x cube. வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா x plus 1 by x ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும், செகண்ட் வந்து x cube plus 1 by x cube ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க, x squared plus 1 by x squared வந்து 23 இருந்துச்சுனா இதனுடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து சொல்யூஷன்ல given னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது எழுதிக்கிறேன். x squared plus 1 by x squared is equal to 23. ஃபர்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்னா x plus 1 by x தான் கண்டுபிடிக்க போறேன். இதுக்கு இத பார்த்தா a plus b ஃபார்முலால தெரியுதா? அப்போ a plus b whole squared ஃபார்முலா என்னன்னா a squared plus 2ab plus b squared. ஓகேவா? இங்க என்ன பண்ண போறேன், x உள்ள இடத்துல x plus 1 by x whole squared ன்னு அப்ளை பண்ணிக்கலாமா? இத அப்ளை பண்ணலாமா? x squared plus 2 into x 1 by x plus 1 by x squared. ஓகேவா? 1க்கு ஸ்கொயர் போட்டா ஆன்சர் 1 தான், x ஸ்கொயர் போட்டா x ஸ்கொயர் ன்னு கிடைக்கும். இப்போ இந்த x உம் இந்த x உம் கேன்சல் ஆயிடும். அப்போ மீதி என்ன இருக்கு உங்களுக்கு, x ஸ்கொயர்ட் plus 2 plus 1 by x ஸ்கொயர்ட் அப்படிங்கிறதுக்கான இது வந்து கிடைச்சிருக்கு. இப்போ x ஸ்கொயர் ரூலாம் ஒரு பக்கமா நம்ம கொண்டு வரலாம். equal to x squared plus 1 by x squared plus 2. ஓகேவா? இப்போ இதுக்கான வேல்யூ என்னன்னு கொடுத்திருக்காங்க, சம்ல x squared plus 1 by x squared கான வேல்யூ என்னன்னு கொடுத்திருக்காங்கன்னா 23 ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க plus 2. அப்ப 23 ரெண்டையும் கூட்டினா ஆன்சர் என்ன 25. எதுக்கு கண்டுபிடிச்சிருக்கேன்,
எக்ஸு ப்ளஸ்ஸு 1/x ஹோல் ஸ்கொயர்டுக்கான இதுதாங்க ரூட் 5 கண்டுபிடிச்சிருக்கேன். இங்கே ஸ்கொயர் இருக்குது, இங்கே 25 இருக்குது. நான் வந்து இங்கே ஸ்கொயர் எடுக்கிறேன். 1/xோட வேல்யூ தான் எனக்கு தேவை. எக்ஸு ப்ளஸ் 1/xோட வேல்யூ தான் தேவை. அப்போ என்ன வரும்னா √25ன்னு வரும். அப்போ ரூட் எடுத்தோன்னே ஆன்சர் என்ன வரும்? 5. அப்போ எக்ஸு ப்ளஸ்ஸு 1/xோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கேன்? 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், எக்ஸு க்யூபு ப்ளஸ்ஸு 1/x³ கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்ம அதே மாதிரி a+b ஹோல் ஃபார்முலாவில் போடலாம். a+b ஹோல் கியூப் ஃபார்முலாவில் எழுதலாம். a+bன்னு என்ன வரும்? எக்ஸு ப்ளஸ்ஸு 1/x ஹோல் க்யூபு. இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா இங்கே மைனஸ் வரும். 3aக்கு வந்து எக்ஸு, பிக்கு வந்து 1/xன்னு எழுதலாம். இன்ட்டு போட்டுக்குங்க. ப்ராக்கெட்டில் எக்ஸு ப்ளஸ்ஸு 1/x. ஓகேவா? அப்போ இந்த எக்ஸுக்கும் இந்த எக்ஸுக்கும் கேன்சல் ஆகிடும். எக்ஸ் ப்ளஸ் 1/xோட வேல்யூ நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? 5. அப்போ 5³ மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் 1/xோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கேன்? 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். 5³ அப்படின்னா என்ன வரும்னா 125. ஏன்னா 5 5s are 25. 25 இன்ட்டு 5 வந்து 125 மைனஸ் 3 5s are 15. இப்போது 125ல் 15 போணுச்சுன்னா ஆன்சர் என்னென்னா 110. அப்போது x³ ப்ளஸ்ஸு 1/x³ வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 110 அப்படிங்கிறது தான் இந்த 10th கொஷனுக்கான ஆன்சர்.